இந்த டீ சாப்பிடு. வேண்டாப்பா, எனக்கு இந்த டீயை பார்த்தாலே நீ என் கூட சண்டை போட்டதுதான் ஞாபகம் வருது. எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? எடுத்துக்க. பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டேல்ல? டீ கிளாஸ தூக்கி போட்டு உடைச்சிட மாட்டியே? மாட்டேன். இப்ப வாங்கிக்கிறியா இல்லையா? பாசமா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நம்பி வாங்கிக்கிறேன். இந்தா. உட்காரு. ரொம்ப நன்றி சஞ்சய். டீக்கா? இல்ல. அப்புறம் எதுக்கு? என்னை உன் பொண்டாட்டின்னு சொல்றதையே கேவலமா நினைக்கிறவ நீ. ஆனா நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன உன் பொண்டாட்டின்னு சொன்னல. அங்க இருந்தவங்க எல்லாம் என்னைய தப்பா பார்த்தாலும் நீ சொன்ன அந்த வார்த்தை கவச மாதிரி என்னை காப்பாத்துச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் கொடுத்துச்சு. அந்த வார்த்தை உண்மையாயிடக்கூடாதான்னு மனசு ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. சாரி. நீ எதுக்கு சாரி சொல்ற? என்னால தானே நீ இந்த வீட்டை விட்டு போன. நான் சரியான நேரத்துக்கு வரலனா என்ன ஆயிருக்கும்? அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. எனக்கு ஒரு ஆபத்துனா நீ முன்ன வந்து நிக்கிறல்ல, அது போதும். எனக்கு எதுவும் ஆகாது. நான் உன்னை தெரிஞ்சும் தெரியாமலையும் நிறைய ஹர்ட் பண்ணிருக்கேன். என்னை நீ பொண்டாட்டின்னு சொன்னல, அந்த வார்த்தை இத்தனை நாள் நான் பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்தாயிடுச்சு சஞ்சய். இப்ப கூட உன்னை நான் எல்லாரும் முன்னாடியே ஹர்ட் தான் பண்ணேன். உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல நீ அப்படிதானே சொல்லணும். இல்லனா உன் அம்மாவோட பாசத்தை நீ இழந்துருவல. நானே உன்னைய புரிஞ்சுக்கலனா வேற யாரு புரிஞ்சுப்பா சஞ்சய்? ஆமா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கல வித்யா. இனிமே புரிஞ்சுக்கோ சஞ்சய். எனக்கு என் அம்மா முக்கியம். அவங்களோட அன்பு முக்கியம். அத நான் எந்த சிச்சுவேஷன்லயும் எழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லா பசங்களுக்கும் இருக்கிற ஒரு சாதாரண ஆசை தானே இது. ஆனா இந்த ஆசையை தக்க வச்சுக்க நான் எவ்வளவு போராட வேண்டியிருக்கு பாத்தியா? என்னால நீ உன் அம்மாவோட பாசத்தை இழக்க மாட்டே சஞ்சய். நான் அம்மா கிட்ட அப்படி சொன்னது உனக்கு வருத்தமாவே இல்லையா? நான் ஏன் வருத்தப்படணும்? என் பக்கம்தான் மாமா இருக்காரு. நீ மட்டும் ஊன்னு தலையாட்டி இருந்த அப்பவே தாலி எடுத்து கொடுத்து கட்டுறான்னு சொல்லிருப்பாரு. ஆமா, அவர் தாலி எடுத்து கொடுக்கற வரைக்கும் என் அம்மா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? என் மாமாவை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா உங்க அம்மாவால? போற போக்க பார்த்தா அத்தே நீதான் என் மருமகன்னு ஆரத்தி எடுத்துருவாங்க போல. இல்ல, உனக்கு இன்னும் அம்மாவை பத்தி முழுசா தெரியல. அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னு வையேன், யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மாறாத வரைக்கும் நீயும் மாற மாட்டியா சஞ்சய்? ஒருவேளை அவங்க என்னைய ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறமாவது நீ என்ன ஏத்துப்பியா? சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற? இல்ல சஞ்சய், இதே மாதிரி ஒரு நாள் நீ எனக்கு டீ கொடுத்துட்டு எங்க அம்மாவே உன்னை ஏத்துக்கிட்டாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னேன். இன்னும் அந்த வார்த்தை என் நெஞ்சுக்குள்ள பதிஞ்சு போயிருக்கு. இப்பவும் நீ அந்த மனநிலையில தான் இருக்கியா? இனி நான் உன்னை வெறுக்க மாட்டேன், எதிரியா உன்னை பார்க்க மாட்டேன்.
தாண்டி என்னால வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது. சீக்கிரமா வித்யா வந்துற போறா. ஐயோ எங்க காணுமே. சீக்கிரம். சீக்கிரமா வித்யா வந்துட்டு இருக்காமா. ஏய் எங்க வச்சு தொலைஞ்சானு தெரியலடி. சீக்கிரமா சீக்கிரம் சீக்கிரமா சீக்கிரம். மா பக்கத்துல வந்துட்டாமா. ஏய் நகை கிடைச்சிருச்சுடி. அந்த அந்த பேக் எடு, சீக்கிரம் வா. சீக்கிரம் 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 வா. சீக்கிரம் உள்ள வை. சீக்கிரம் வேமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊருக்கு கிளம்புறோம் வித்யா. அங்க எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்கிறது? சரி இருங்க, அம்மாவோட நகையை எடுத்து கொடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாவம், நீயே அதெல்லாம் உன் அம்மா ஞாபகமா வச்சிருக்க. அத வாங்கிட்டு போய் நான் என்ன பண்றது? நீயே வச்சுக்க, நாங்க கிளம்புறோம். ஏய் வாடி. இந்தா. அத்தை இப்படிலாம் சொல்ற ஆள் இல்லையே. ஏதோ தப்பா இருக்கு. பீரோ வேற திறந்திருக்கு. எங்க கிளம்பிட்டீங்க? ஊருக்கு. லக்ஷ்மியும் அவரும் மட்டும் தனியா இருக்காங்கல்ல. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. இல்லங்க, இன்னொரு நாள் வரோம். சரி, செல்வத்தை கேட்டதா சொல்லுங்க. சரி. போறதுக்கு பணம் செலவுக்கு இருக்குல்ல? இருக்கு இருக்கு இருக்கு. சரி போயிடு. ஓடி நில்லுங்க. ஐயோ, அவங்க கூப்பிடுற தோரணையே சரியில்லையே. அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? மாட்டு போறோம். அவசர அவசரமா ஊருக்கு போற மாதிரி இருக்கு. ஆமாங்க.
அவங்க தனியா இருப்பாங்கல்ல. ம். ஆ, வந்ததுல இருந்தே கேட்கணும்னு இருந்தேன். இப்போ அந்த வித்யா எங்க இருக்கா? அவ இங்கதானே இருக்கா? எங்க வீட்லயா? அவங்க உண்மையான வித்யா எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. ஓ, அவளா? ஆ. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, புருஷன் வீட்ல இருக்கா. கல்யாணமே முடிஞ்சிருச்சா? அவ வாழ போன குடும்பம் எப்படி? ஹம். அதுக்கு என்ன, எந்த குறைச்சலும் இல்ல. அரண்மனை மாதிரி வீடு, காரு, பங்களான்னு ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. அவ நல்ல நேரம் கடைசி வர என் கண்ணுல படாம தப்பிச்சிட்டா. ஒருவேளை அவ என்ன மீட் பண்ணிருந்தானா அவ கதையே மாறி இருக்கும். அவளை பாத்தீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் என்ன மீட் பண்ணிடவே கூடாதுன்னு சாமிய வேண்டிக்க சொல்லுங்க. நான் சொன்னேன்னே சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். அப்ப நாங்க கிளம்புறோம். அத்தை, வாடி. என்ன ஆ, இவ்ளோ தூரம் வந்துட்டு வெறும் கையோட போலாமா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஒரு நிமிஷம் பேக் கொடுங்க. ஆ? அ, 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 எதுக்கு? நான் ஒண்ணும் பண்ணல சுமதி. நான் பேக்க தர மாட்டேன். நான் பெருசா என்னத்தை கொடுக்க போறேன்? நீங்க வழியில சாப்பிட ஏதாவது கொடுக்கதா? பேக குடு சுமதி. இத பாரு, எங்களுக்கு எதுவும் வேணாம். நீ முதல்ல எங்களை போக விடு. குடுங்க அத்தை. பேக குடுங்க. அத்தை, சுமதி குடு சுமதி. விடு விடு வித்யா. அப்படி என்ன இருக்கு பேக்ல? பேக் கொடுக்கவே மாட்டீங்க. துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்கோம்ல, கலைஞ்சு போயிடும் தான். நான் கலையாம வச்சு கொடுக்கறேன் அத்தை. குடு சுமதி. குடு குடு ஐயோ, குடு. ஐயோ, ஒருத்தி. ஏய், வித்யா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வித்யா, என்ன நடக்குதுன்னே இங்க பாரு. என்னம்மா இவ? ஒரு பேக் பிடிக்க தெரியாது. அந்த பேக் கொடு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. உன் அத்தை பெரிய டார்ச்சர் பெரிய வழி வித்யா. நல்ல வேலை சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா இது வரை தனி டென்ஷன். அம்மா, சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வா வா வா. மாமா. வித்யா, நமக்கு பழம் ஸ்வீட் குடுக்கறதுக்கு பேக வாங்கின மாதிரி தெரியலம்மா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நெக்லஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ண. என்னடி? இல்லம்மா. இந்த பேக் எப்படி? என்னடி நெக்லஸ காணோம்? நான் நினைச்சேம்மா, செம்ம கேடிமாவ. ஐயோ, நம்ம அவளுக்கு தெரியாம எடுத்தா அவ நமக்கே தெரியாம எடுத்துட்டா. எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? என் ஆசையில மண் அள்ளி போட்டுட்டான். ம். ஏய்,
மரியாதை பண்ணிட்டு டாட்டாவா காட்டுற நீ? அம்மா, அவளை ஏதாவது பண்ணணுமா நீ? பண்ற இரு. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன? மறைக்காம உண்மையை சொல்லு. இங்க இருக்கிறவ உண்மையான வித்யா தானே? ஆமா, அவதான் உண்மையான வித்யா. அவளுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏய் பாடி. ஏய் ஆட்டோ வருதா பாரு. ஆட்டோ. வா ஏறு. நம்ம சந்தோஷத்தை கெடுத்தால அவ எப்படி நிம்மதியா இருக்கா நானும் பாக்குறேன். அண்ணே போங்க வண்டி எடுங்க. நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. இவதான் உண்மையான வித்யா. இந்த வீட்ல ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. விடக்கூடாது இவள. இப்பவே இந்த விஷயத்த வேதா கிட்ட சொல்லி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன். வித்யா, வித்யான்னு சொன்ன உடனே எவ்வளவு ஷார்ப்பா திரும்பி பாக்குற? என்னடி முழிக்கிற? உன் அத்தை நீதான் வித்யாங்கிற உண்மைய சொல்லிட்டா. இன்னையோட உன் கதை முடிய போகுது. வாடி. ஆண்டி ஆண்டி, அப்ப வித்யா இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் சஞ்சய். இவளை காப்பாத்த நினைச்சி நீயும் வேதா கிட்ட மாட்டிக்காத. வாடி. ஆண்டி. வா. ஆண்டி ஆண்டி கொஞ்சம் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஆண்டி இல்ல, திலகா என்ன பண்ற? இவ யாருன்னு தெரிஞ்சா வேதாவை இவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவா. என்ன சொல்ற திலகா? இவதான் இத்தனை நாளா வாணிங்கிற பேர்ல நடிச்சு நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கா வேதா. இவ வாணி இல்ல, இவதான் உண்மையான வித்யா. திலகா, உனக்கு வாணியை பிடிக்காதுங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லாத. இவ வித்யாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஊர்ல இருந்து வந்துட்டு போனாலே இவளோட அத்தை, அவளே இவதான் உண்மையான வித்யான்னு சொல்லிட்டு போயிட்டா. இவ உன்னோட எதிரி வேதா. இத்தனை நாள் இவ அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு உன் கூடவே இருந்து உன்னை ஏமாத்திருக்கா. இப்போ சொத்தை வாங்கிக்கிட்டு சைலண்டா உட்காந்துருக்கா. இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ. உன் எதிரி வித்யாவை பார்த்தா அவளுக்கு பெரிய தண்டனை கொடுப்பேன்னு சொன்னல. இப்ப அவ உன் கண்ணு முன்னாடியே நிக்கிறா. இப்ப இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போற சொல்லு வேதா. சொல்லு வேதா.